rules for significant figures. First rules என்னன்னா non-zero digits are significant. 0 இல்லாம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3, 4, 6, 8 இந்த மாதிரி 0 இல்லாம நம்பர்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா significant figure அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து 1, 2, 3, 4, 5 இருக்கு. ஸோ 5 significant figures அப்படின்னு சொல்லிக்கலாம். Zeros between digits are significant. ஸோ ரெண்டு நம்பருக்கு இடையில ஜீரோஸ் வந்துன்னா அதையுமே significant அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள் இருந்தால் 300. ஸோ இந்த ஜீரோ வந்து ரெண்டு நம்பருக்கு இடையிலேயே வந்துருக்கு. ஸோ இதையுமே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ significant figures வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதில் 4 நம்பர்ஸ் இருக்கு. 4 significant figures. Zeros right to digit but left of a decimal point are significant. ஸோ இங்க ஜீரோ வந்து ரைட்ல இருந்து நெக்ஸ்ட் லெஃப்ட்ல வந்து டிஜிட் இருந்து இங்க ஒரு பாயிண்டும் இருந்து அதாவது டெசிமலும் இருக்குது அப்படின்னாலுமே எல்லா நம்பருமே நம்ம ஜீரோவுமே கவுண்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ இதையுமே என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா significant figure அப்படின்னு சொல்லிக்கலாம். விச் மீன்ஸ் எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி அப்படின்னா இந்த ஜீரோவுமே ஆட் பண்ணிக்கிறோம். 1, 2, 3, 4. ஸோ இதுவுமே என்னது 4 significant figures. Number less than 1, zeros on right of decimal point to left of first digits are not significant. Which means number less than 1 is 0. Okay va? 0 1 விட லெஸ்ஸா இருக்க நம்பர் கூட டெசிமல் பாயிண்ட் வந்து அதுக்கப்புறமுமே 0 வந்து நெக்ஸ்ட் வந்து டிஜிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து significant கிடையாது. அதாவது இந்த 0 வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண கூடாது. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து significant. 0 அப்படிங்கிறது significant கிடையாது. ஸோ இந்த டிஜிட்ஸ் மட்டும்தான் significant. which means 5, 8, 9 அப்படிங்கிற நம்பர்ஸ் டிஜிட்ஸ் மட்டும்தான், அதாவது 0 தவிர வர நம்பர்ஸ் மட்டும்தான் என்னது significant அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்க எவ்வளவு இருக்கு 1, 2, 3. ஸோ 3 significant figures. Next, zeros to right of decimal point and to right of digits are significant. Next என்னன்னா ஒரு டிஜிட் இருக்கு, அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு டெசிமல் பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா 0. இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் வந்து அதுக்கப்புறமும் 0 வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம சிக்னிஃபிகண்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர் சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? ஸோ இந்த 0வை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இங்க எவ்வளவு 4 significant figures. ஓகே. Next, number of significance does not depend upon system of units used. So, எவ்வளவு number of significant figures அப்படிங்கிறது அதோட யூனிட்ஸை பொறுத்து வராது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர், சரி 1.153 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு 3 significant figures. ஓகேவா? ஸோ அதே டைம் இந்த மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும்போது 0.0153 இங்கேயுமே 3 digits. ஸோ இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த டெசிமல் பாயிண்ட் அப்புறம் 0 வந்துன்னா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், இது வந்து significant கிடையாது. ஸோ 153. ஸோ அப்போ இங்கே 3 significant figures. நெக்ஸ்ட் இங்கேயுமே அதே மாதிரி இங்கே 0 என்ன பண்ணுவோம், எடுத்துக்க மாட்டோம். 153 3 வேல்யூ. ஸோ 3 significant figures. ஸோ இங்கே என்னது யூனிட் சேஞ்ச் ஆகுது, பட் அதே டைம் significant figures என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.